maxims principles. என்ன பிரின்சிபல் யூஸ்வலா ஃபாலோ பண்ணுவோம்? ப்ராபப்ளி ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா, நான் உங்ககிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறேன். ஐ எம் அ பையர் அண்ட் யூ ஆர் தி செல்லர், which means you are the owner. நான் நம்புறேன்ல, பிரின்சிபல் ஆஃப் குட் ஃபெய்த். அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் இது வந்து ஜென்ரலா நம்ம பாக்குறோம். பர்டிகுலர் டாபிக் எதுவுமே பேஸ் பண்ணி பார்க்கல. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு லாஸ்ட் டாபிக்கா இதை பாக்குறதுனால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ப்ராபப்ளி ஒரு 50% மேல மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். பேரும் டிஃபரெண்டா சென்ஸ் பண்ணுவீங்க. சோ அதனால ப்ராபப்ளி நீங்க என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சதா டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஏதாவது வேற மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சோ அதை நீங்க போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 1 by 1 நீங்க படிச்சீங்கன்னா யூ ஃபீல் லைக் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சென்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. So legal maxim, established principle or proposition of law or a legal policy. எப்பவுமே ஒரு லாயர் கிட்ட ஒரு ஜட்ஜ் கிட்ட போனீங்கன்னா இது எல்லாமே டிஃபால்ட்டா அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இது எல்லாமே கோர்ட்ஸ்ல யூஸ் பண்றது. சோ ஒரு லாவை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்றோம்னு பாக்கணும் இல்லையா, எப்படி அப்ளை பண்றோம்னு பாக்கணும் இல்லையா, அதுதான். இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து லாவோட அத்தாரிட்டி இருக்கானா இல்ல, பட் நார்மலா இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்ளை பண்ணுவாங்க. சோ ஒரு பையர் வந்து ஒரு செல்லர் கிட்ட வந்து குட்ஸ் வந்து அவனோடதுதான் நம்பி வாங்கினாங்கிறது அர்த்தம். அவன் வாங்கலன்னு சொன்னா ஒத்துக்குதான் வாங்கணும். ஓகேயா? சோ டிசைடிங் இஷ்யூஸ் ஆஃப் லா அந்த லெஜிஸ்லேட்டர் ஹவ் இட் இன்கார்பரேட்ஸ். சோ ஏ சீரீஸ் முதல்ல பார்ப்போம். இது ஏபி ஆர்டர்ல தான் இருக்கும். டிக்ஷனரியில எப்படி நம்ம பார்ப்போம் அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். So starting from here, this A series. Ab initio. Why ab initio number இருக்கா? From the beginning. Actionable per se. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ட் பனிஷ் பண்ணுங்க. ஓகே, ப்ரூஃப் எல்லாம் தேவையில்ல. டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அதெல்லாம் நாங்க பாக்கல. தப்பு பண்ணதுதான். Third, axiom personalis moriter cum personam. எந்த ஒரு பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் அந்த பர்சனோட போயிடும். ஒரு எக்ஸ்ங்கிற பர்சன் மர்டர் பண்ணிருக்கான்னா, எக்ஸ் இறந்துட்டான், அவன் மேல கேஸ் போயிட்டு இருக்கு, எக்ஸ் இறந்துட்டான். எக்ஸோட சன் மேல அந்த கேஸ் வருமானா வராது. கொலைகாரன் பையன் ஊஸ் பேசுவோம். ஓகே, ஆனா வந்து டெத் சென்டென்ஸ் தர மாட்டாங்க. கரெக்ட் தானே? இறந்துட்டாங்க, இது போல தானே. In other sense, if he dies now, the right to sue is gone over. Axially incumbent onus propendi. Onus propendiனா burden of proof. யார் ப்ரூவ் பண்ணும்? நான் வந்து உங்க மேல கேஸ் போடுறேன், நீ தப்பு பண்ணிக்க நான் ப்ரூவ் பண்ணணும். இஸ் இட் ஓகே? இதான் சொன்னேன் நான். இது வந்து எல்லாமே தெரிஞ்சாம வரும் உங்களுக்கு. அதை டேர்ம்ஸ் பார்க்கும்போது டிஃபரெண்டா சென்ஸ் பண்ணுவீங்க. ஆக்டஸ் மீ இன்விட்டோ ஃபேக்டஸ் நாட் எஸ்ட் மென்ஸ் ஆக்டஸ். ஏதோ வாயில வந்ததெல்லாம் சொல்றீங்க மேம். எனக்கு ஏதோ வாயில வராதான் அந்த ரீட் பண்ணேன். ஆக்சுவலா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லா படிக்கும் போது ஒவ்வொன்றா நான் வந்து அந்த கூகுள் சர்ச்ல போயிட்டு அந்த வாய்ஸ் ப்ரொனன்சியேஷன் போட்டுலாம் படிச்சேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா எங்களுக்கு இது டைரக்டாவே கொஸ்டின்ஸ்ல வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்பதான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 marks தான் பெரிய விஷயம். அவ்வளவுதான் வரும். An act done by me against my will is not my act. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பல் பண்ணி நீதான் இந்த தப்பு பண்ண ஒத்துக்கோ சைன் பண்ணுங்கிறாங்க. இட்ஸ் அகேன்ஸ்ட் மை வில், இட்ஸ் நாட் மை ஆக்ட். கரெக்டா? இது வந்து செக்ஷன் 94 ஆஃப் ஐபிசி படி பார்க்கணும். ஆக்ட் இஸ் நாட் ஃபேசிலியம் மிஸ்ஸி மென்ஸ் சிட்ரியா. எந்த ஒரு கிரைமோ கில்ட்டி மைண்டோட பண்ணாதான் அது கிரைம். நான் தப்பு பண்ணணும் பிளான் பண்ணி இன்டென்ஷனோட பண்ணாதான் அது கிரைம் இல்ல, அது கிரைம் இல்ல. அதுதான் நீ பண்ண. ஆக்ட் டஸ் நாட் மேக் ஒன் கில்ட்டி அன்லெஸ் இட் இஸ் அக்கம்பனிட் பை கில்ட்டி மைண்ட். கில்ட்டி மைண்டோட இருந்தாலும் அதுக்கு பேர் கிரைம் இல்லைன்னா இல்ல. ஆக்ட் இஸ் சீரியஸ்னா கில்ட்டி ஆக்ட். அப்ப நான் கில்ட்டி மைண்டோட வேலையை பண்றேன். ஓகே, ஒருத்தனை போட்டு தரணுங்கிறதுக்கா அருவா துப்பாக்கி எல்லாம் லைசன்ஸ் இல்லாம துப்பாக்கி எல்லாம் வாங்கி வைக்கணும்னா எனக்கு இன்டென்ஷன் எப்படி இருக்கு? அவனை கொல்ல பண்ணணும்னு இன்டென்ஷன் இருக்குல்ல, ரைட்? ஆக்ட் இஸ் ரியஸ் நாட் ஃபேசிலியம். இது அதேதான். ஓகே, கில்ட்டி மைண்ட் இது ஏற்கனவே இங்க இருக்கு. அடாக் பாடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பர்டிகுலரா அதுக்காக ஒரு பாடியை வந்து டிஃபைன் பண்ண அடாக் பாடி சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு கமிட்டியை டிஃபைன் பண்றது. ஆலிபி இன்னொரு பிளேஸ்ல. ஓகே, நான் இன்னொரு பிளேஸ்ல இருந்தேன் அந்த டைம்ல. நான் இந்தியா இந்த தப்பு நடக்கும்போது நான் இந்தியாவில இல்லைங்க, எப்படி நான் பண்ணிருப்பாங்க. ஆலிபி அட் சம் அதர் பிளேஸ். Amicus curiae, a friend of the court or member of the bar. ஓகே, ப்ராபப்ளி இது வந்து அசிஸ்டன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணது. ஒரு பார்ட்டியா இருக்க மாட்டாரு, பட் ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கு ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி கேஸ்ல. ஆன்டி லிட்டம் முன்டம், ப்ராபப்ளி சூட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏதாவது, இப்ப நம்ம ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், சூட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா அதெல்லாம் செக் பண்றது. அசென்டியோ மென்டியம், the meeting of minds. கான்சென்சஸ் அடியே நம்ம சொல்றோம்ல, மியூச்சுவல் அசென்டிங்.
Audi alteram partem, no man should be condemned unheard. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையா கோர்ட் கூட எவிடன்ஸ் எல்லாம் வந்த பிறகு நீங்க என்ன சொல்றீங்க, உங்க சைட் வாதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா? லாஸ்ட் மினிட்ல இருந்தாலும் அது சொல்லுவாங்க. சோ ஆடினா கார்ல கேக்குறது, ஓகே, அன்ஹர்ட் கேக்குறது. சோ தட்ஸ் அபௌட் தி A series தான். எனக்கு நம்பரிங் பண்ணிட்டே வாங்க, எத்தனை A series இருக்கு அட்லீஸ்ட் நீங்க கிளாஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 8 8 வேண்டாம், இதுதான் 6 and 8 ஒண்ணுதான். அப்ப 8 9 10 11 12 13 points, 13 maxims. Okay, shall I go for the B series? Here starts with B series. Bona fide, போனானாலே குட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது, குட் குட்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. போனா ஃபைட்னா காலேஜ்ல ஸ்கூல்ல வாங்கிட்டீங்க போனஃபைட் சர்டிபிகேட் அப்படின்னா என்னது? சிங்கர் கேமிங் போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னா என்னது? இவங்க கேட்டாங்க படிக்கிறாங்க நம்பலாம் நீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்க கிட்ட தான் படிக்கிறாங்க, நீங்க நம்பலாம்னு அர்த்தம். இன் குட் ஃபெய்த். ஓகே, போனஃபைட் சர்டிபிகேட்னா குட் ஃபெய்த். போனா வேகன்சியா குட்ஸ் வித்தவுட், வேகன்சியா தான் இல்ல தானே, வேகன்ட் குட்ஸ் வித்தவுட் அன் ஓனர். இப்போ இது வந்து டெஃப்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி. இது இந்த குட்ஸோட ஓனர் யாரு? பைக் வந்து திருட்டு போயிடுச்சு, பைக் வந்து இப்ப கிடைச்சிருக்கு, யாருன்னு தெரியல, அப்போ ஓனர் யாருன்னு தெரியலையா, அந்த மாதிரி சொல்றது. Boni juris est ample jurisdiction is a part of the good judge to enlarge his jurisdiction. That is the remedial authority. Beautiful point. ஒரு விஷயத்த வந்து நீங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த கோர்ட் அந்த ஜட்ஜோட வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடாது. இது எப்படி பண்ணா இந்த இடத்துல வந்து இதை திருத்தலாம், என்லார்ஜ்டு அவரோட வேலை வந்து பனிஷ்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. இது பியூட்டிஃபுல்லான லைன், இது பியூட்டிஃபுல்லான மேக்ஸிம். Caveat, it's a caution registered with the public court to say that they are not act in the matter in probably ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும்னா நீங்க வந்து முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்துதான் இந்த வேலையை பண்ணணும்ட்டு. ப்ராபப்ளி ஒரு இப்போ வீடு கட்டுறதெல்லாம் இருக்கு இல்லையா, இன்னொருத்தவங்களோட லேண்ட வந்து ஆக்கிபை பண்ற மாதிரி வீடு கட்டி இருக்கலாம். அப்போ பயம் வரும்னா எனக்கு ஏன் லேண்ட்ல போய் நீ வீடு கட்டிட்டு இருக்க, அப்ப நீ இடத்துல வீடு கட்டணும்னா வீடு கட்டணும். அப்போ வித்தவுட் மை நோட்டீஸ் யூ கேனாட் டு தட். அது கேவியட் வாங்குறதுன்னு சொல்லுவோம். ஒரு கேவியட்னா இந்த ஆக்ஷன் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன் என் பேர்ல. கேவியட் டெம்ப்டர் பார்த்திருப்போம், கேவியட் டெம்ப்டர் இங்க இருக்கு பாருங்க. Let the buyer be aware. Caveat actorனா action. Doer be aware. For a C series போயிட்டால, அப்ப இங்க 1 2 3 இருக்கு. அப்ப C சீரீஸ்ல இருக்கேன். Caveat venditor, vendor, seller be aware. Okay, certiorari எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல, எங்க பார்த்தோம்? 5 இருக்கு. Habeas corpus, mandamus, prohibition, cure warrant, certiorari. Certiorariனா ஒரு ஆர்டர் வந்து நீ பாஸ் பண்ணது கரெக்ட் இல்ல, ஸ்பாஷ் பண்ணது சொல்றது. கம்யூனிஸ்ட் ஹாஸ்டிஸ் ஆம்னியம், காமன் எனிமீஸ், எல்லாருக்கும் இருக்கிற காமன் எனிமீஸ். ஓகே, கார்பஸ்னா பாடி, கார்பஸ் டெலிக்ட்னா the facts and circumstances of the case. ப்ராபப்ளி ஒரு கிரைம் நடக்குதுன்னா அந்த கிரைம் வந்து ஒரு டெட் பாடியை வச்சு மூவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் கார்பஸ் டெலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது வரைக்கும் சீப்பா, இது வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா? ப்ராபப்ளி எத்தனை இருக்கு சீல? 1 2 3 4 5 6 7 8. சோ யாராவது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மேக்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க நம்பர் பண்ண டேமேஜஸ் வித்தவுட் இன்ஜுரி, டேமேஜ் நடந்துக்கான இன்ஜுரி இல்லைங்க, எல்லாம் முழுக்காயங்க சொல்ற மாதிரி. ஓகே, இன்ஜுரி வெளியில தெரியாது, எல்லாம் முழுக்காயம் சொல்ற மாதிரி. விச் மீன்ஸ் வாட், இன்ஜுரி நடக்கலாம், டேமேஜ் நடந்துருக்கு. ஓகே, உங்க கேட் முன்னாடி யாராவது பார்க் பண்றாங்க, ஒரு 2 வீலர் பார்க் பண்றாங்க, உங்களால கிராஸ் பண்ண முடியல, தள்ளி வச்சுட்டு போயிருவீங்க. சைக்கிள் பார்க்க கார் வச்சா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டேமேஜ் ஆனா இன்ஜுரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டி ஃபேக்டோ, இன்ஃபேக்ட் இதுதான் நடக்குது, அதான் டி ஃபேக்டோ. ஓகே, டி ஜூரி பை லா, ஜூரினா ஜட்ஜு, லா அந்த மாதிரி மீன் பண்றது. டி மினிமஸ், ஆக்சுவலா டிங்கிறது இது ஆர்டிகல் அண்ட் சொல்லுவாங்க அந்த ஆங்கிள். டி மினிமஸ் அபவுட் மினிமல் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்க்கிறது. டி மினிமஸ் நான் குரெக்ட் லெக்ஸ், the law does not govern trifles on unimportant things. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயமா ஆக்காது. எது சிக்னிபிகன்ட், எது மெட்டீரியலிஸ்டிக் இருக்கோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். டி நோவா, பெரியவங்க ஓல்டானதை புதுசாக்குறது, டு மேக் சம்திங் நியூ. டிக்டம் ஸ்டேட்மெண்ட், டிக்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, வேர்ட் டிக்டேஷன், டிக்டேஷன் டிக்டம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லா. ப்ராபப்ளி ஜட்மெண்ட் பண்ணும்போது இது பார்த்தோம்னா ரேஷியோ டிசெண்டின்னு பார்த்தோம்னா டிசெண்டன்ட். சோ அதை பத்தி நான் நெசசரி டெசிஷன் மேக் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயத்துக்காக இந்த டெசிஷன் மேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்டா மாறுது.
Duly capex capable of forming necessary intent to commit a crime. அவன் வந்து மைனர் இல்லைங்க, மைனர் இல்ல. இவ்வளவு ஆக்சுவலா ஒரு கேஸ் நடந்திருக்கும். என்னன்னா ஆக்சுவலா ஒரு மைனர் வந்து கிரைம் பண்ணிருப்பான், பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருப்பான். மைனர்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா அவன் ஜெயில போடக்கூடாது, ஜூவனையில தான் போடணும். அதுதான் லா இல்லையா? பட் இவன் வந்து கரெக்டா பிளான் பண்ணி அதுக்குன்னு என்னென்ன தேவையான விஷயங்களோ எல்லாம் டிசைன் பண்ணி பண்ணனால அவனை ஜெயில போட்டிருப்பாங்க. 16 years old. இது டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன் உங்களோட. 16 years old, மைனர் தான். ஆனாலும் அவனால பிளான் பண்ணாலும் கெப்பாசிட்டி இருக்குல்ல அவனுக்கு. அப்ப ஜூவனையில போடணும்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. ஓகே. capable of forming necessary intent to commit a crime. Duly incapex, incapable. Detinue, taught ன்னு சொல்லுவோம். இப்ப நான் சொல்றேன் பார்க்கிங் பண்ணக்கூடாது, detinue. Taughtனா அது ராங். டாட்டுக்கு வந்து ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ராங் வச்சுக்கணும். wrongfully holding goods that belong to someone else. காசி கான்ட்ராக்ட்ல ஞாபகம் இருக்கா? இன்னொருத்தோட புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறது. Donotia mortis causa, gift because of death. இறந்து போயிட்டாங்க, அப்போ இறந்து போன பிறகுதான் அவங்களுக்கு வந்து சேரும். தாத்தா சொத்து பேர் எனக்கு சொல்ற மாதிரி இறந்து போன பிறகு வந்து சேரும். அந்த கிஃப்ட் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா அவர் இறந்து போன பிறகுதான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே. கிஃப்ட் பிகாஸ் ஆஃப் தட், இறந்து போன பிறகுதான். இப்ப யாராவது இறந்து போனா ஹாப்பியா சேடா தெரிஞ்சிடும். நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா அது வேற மாதிரி சேட. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 these. Okay. Continuing with E, estoppel, prevented from denying estoppel. Law of agency la பாத்திருக்கோம்ல estoppel. Partnership act la பாத்திருக்கோம்ல partner by estoppel, right? Ex gratia in favor of னு சொல்றது, அவங்களுக்கு ஃபேவரபிளா பண்றது. எக்ஸ் ஆபீஸோ அவரோட ஆபீஸ் இருக்கிறனால, எக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ் தான் பழசுன்னு நினைச்சுக்காதீங்க. எக்ஸ் மினிஸ்டர்னா பழைய மினிஸ்டர்னு வச்சுப்போம். அந்த எக்ஸ் இல்ல இது. ஓகே. அந்த எக்ஸ் வந்து இங்கிலீஷ் எக்ஸ், இது வந்து லாட்டின் எக்ஸ். ஓகே. எக்ஸ் ஆபீஸ் பிகாஸ் ஆஃப் த ஆபீஸ் ஹெல்ட். எக்ஸ் பார்ட்னா ப்ராபப்ளி இப்போ கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டி எக்ஸ் பார்ட்டி ஒய் ரெண்டு பார்ட்டிஸும் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அந்த பார்ட்டி எக்ஸ் வந்து கேஸ் நடக்கும்போது வரணும். அவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வரலன்னா அவர் வராதனாலையும் நாங்க கேஸ பாஸ் பண்ணணும் கஷ்டம். எக்ஸ்பார்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் வர வேண்டியது வரல, அவர் வரல அர்த்தம் அவங்களுக்கு அந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நம்ம ஆர்டர் பண்ணணும், பாஸ் பண்றோம். அது பேர் வந்து எக்ஸ்பார்ட் ஆர்டர்னே பேரு, எக்ஸ்பார்ட் ஆர்டர். Is it okay? Proceedings in the absence of the other party. அவர் இருக்க மாட்டாரு. Ex post facto, after the fact, which means following the after இல்ல, following the fact. Factum probans, fact இருக்கும், பட் எல்லாமே ரெலவெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவன் ஏன் கொலை பண்ணா? ஓ இவ்வளவு கடன் வாங்கி இவ்வளவு டார்ச்சர் பண்ணி அப்ப கொலை பண்ணிட்டு நீ அவன் கொலை பண்ண, இவ்வளவு நடந்திருக்கு அப்படி ஏன் பண்ணிருக்க கூடாது, நீ தான் பண்ணிருக்க சொல்றாங்கல்ல. அப்ப ஃபேக்ட் ரெலவெண்டா இருந்திருக்கு. ஓகே. ஆக்சுவலா நான் எஃப்க்கு போயிட்டேன். ஐ திங்க் இட்ஸ் 5 3 4 and 5. ஃபர்ஸ்ட் பேஜ்ல 2 இருந்தது. எஃப்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. ஃப்ராஸ் எஸ்ட் salary fraudum is a fraud to conceal a fraud. ஆமா இல்லையா? ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்றது இல்ல, அதுதான் conceal a fraud. Functus officer, yes, no longer having power or judicial, இனிமே பவர் இல்லை எனக்கு. Fidelity nulla volantis est, mentally impact is not capable. ஓகே. மென்டலா அவரால இல்லைன்னா மென்டலா எப்படி அவர் வந்து பிளான் பண்ணிருப்பாரு. ஓகே. அங்க ஒரு பெரிய அனுபவம் இருந்தது, அந்த அனுபவம் எடுத்துட்டு ஓடுனா அந்த பைத்தியக்காரன் எது இருந்தாலும் வச்சு ஓடிப்பான். அது கையில அவனுக்கு அனுபவம் தெரியாது. அந்த அனுபவம் வச்சு ஒரு குச்சி அடிச்சாலும் தலையில வச்சிருப்பான், அதுல வந்தாலும் தலையில வச்சிருப்பான். அது ஆனா அனுபவம் தெரியாது. ஓகே. அந்த ஆங்கிள். Ferocious superior, a madman is the best punished by his own madness. ஏன்னா அவனே முதல்ல பைத்தியம், அவனை வச்சு என்ன பண்றது? சோ அவனோட மெயின் பனிஷ்மெண்ட் அவனோட மேட்னஸ் தான். இது கிட்டத்தட்ட இதே பார்த்த மாதிரி இருக்கேன், இங்கே இருக்கு பாருங்க. மேட்னஸ் நோபல், சோ அவனுக்கு இன்டென்ஷன் இருக்காது. ஹேபியஸ் கார்பஸ் ஞாபகம் இருக்கா? 5 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் டு ஹேவ் அ பாடின்னு சொன்னா இது வரைக்கும் ஹெச் இருக்கு. சோ எஃப் எத்தனைப்பா? ஹெச் ஒன்னே ஒண்ணுதானா? So 1 2 3 4 5 6 ஹெச்ல வந்து ஒன்னே ஒண்ணு, ரைட்? கொஞ்சம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பிரிச்சுக்கோங்க. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு இது 1 வேர்ட்ல அப்ஜெக்டிவ்ல கேட்டா நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். தியரியா கேட்பாங்களான்னா இட்ஸ் வெரி ரேர். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்னா நீங்க கொஞ்சம் பாருங்க.
ஒரு சிலது நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஒரு 2-3 தடவை பார்த்தாலே போதும், மேனேஜ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஐம் கோயிங் ஃபார் ஐ சீரீஸ். ignorancia facet டாட் எக்ஸ்கியூஸ் கேட்கறது ignorance வச்சு. ignorance juris, jurisனா law, நான் எக்ஸ்கியூஸ். அந்த ஃபேக்ட் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு வச்சு நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். ஆனா இது லாவே தெரியாதுங்கன்னு எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. ignorance of law is no excuse. அதேதான் இங்கேயும் இருக்கு. செகண்ட் ஒன், இன்ஜூரியா சைன் டேம்னம். ஒண்ணு பார்த்தோம்ல ரிவர்ஸ்ல, டேம்னம் சைன் இன்ஜூரியா, அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். இன்ஜுரி இருக்கு ஆனா டேமேஜ் எதுவுமே இல்லை அந்த கேசஸ்ல. இப்சோ ஃபேக்டோ, என்ன ஃபேக்டோ அதை பேஸ் பண்ணி தருது. இன்ப்ராம்ப்டு, இன் ரெடினஸ், பர்ஃபெக்டா இருக்கிறது. இன் லீவ் ஆஃப் சொல்லிருக்கேன், இன் லீவ் ஆஃப்னா இன்ஸ்டெட் ஆஃப். இன் பர்சனம், சேலம் குட்ஸ் ஆக்ட்ல பார்த்திருக்கோம். இன் பர்சனம்னா ப்ராபப்லி அந்த ஸ்பெசிபிக் பர்சன் கிட்ட இருந்தா நீங்க ரிலீஃப் கேட்க முடியும். யுனெண்டோ, ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அது வந்து டிஃபார்மேட்டரியா இருக்கு. டிஃபார்மேட்டரியா இது தப்பான வேர்ட்ஸ், டபுள் மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. இன் ஸ்டேட்டஸ் கியூ, இந்த பிரசன்ட் ஸ்டேட், இப்ப என்ன ஸ்டேட்டஸ் அதை வச்சு சொல்றது. இன்டர் அலியா, மிச்சதையும் பாருங்க. இன்டர்வியூஸ், 2 பர்சனுக்குள்ள நடக்குது. இப்ப டிரான்ஸ்பர் நடக்குது, ஒரு பர்சன் சேல் பண்ண ஒரு பர்சன் வாங்குறான்னா 2 பர்சனும் லிவிங் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா இன்டர்வியூஸ். டிரான்ஸ்மிஷன்னா என்னது, ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு லீகல் சொல்லுவாங்களே, அங்க இன்டர்வியூவர்ஸ் வர மாட்டாங்க, ஏன்னா இறந்துட்டாங்க. லிவிங் பர்சனுக்குள்ள நடக்கிறது வந்து இன்டர்வியூவர்ஸ் சொல்லுவாங்க. சோ இது வரைக்கும் ஐ சீரீஸ். சோ எத்தனை பாருக்கு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஆக்சுவலா இதுவும் சேம். ஜஸ்ட் இன் ரெம்னா ரைட் அகேன்ஸ்ட் த ஹோல் வேர்ல்ட். ஒன்ஸ் நான் அந்த குட்ஸ் வாங்கிட்டேன்னா அந்த குட்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், யாரையும் வந்து அந்த குட்ஸ் என்னோட இல்லைன்னு தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் நேச்சுரல் லா. ஓகே, ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் ஆஃப் ரைட் ராங் இதெல்லாமே என்னென்ன இருக்குங்கிறது நேச்சுரல் லா. சோ இதுல வந்து 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 மேக்ஸிம்ஸ் இருக்கு. இன்னும் கண்டினியூ ஆகுது. ஜஸ்ட் நெசசிட்டாஸ், person's right to do what is required for which no threat of legal punishment is a disaster. Yes, beautiful ஆன பாயிண்ட். ஒருத்த வந்து என்ன இன்டியூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணாத, டோன்ட் டூன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. ஒரு விஷயம் பண்ணு, ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இன்டியூஸ் பண்றான்ல, இதோட ரைட் இது. நான் எனக்கு பிடிச்சா அதை பண்ணுவேன். யாரையும் வந்து என்ன வந்து என்ன பண்ணக்கூடாது, இது வந்து உனக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் என்ன வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இன்டியூஸ் பண்ணக்கூடாது. It means a person's right to do what is required for. எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும்ல, நான் பண்ணலாம். And for which no threat of legal punishment is a distortion. Legal punishment நான் தருவேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களை வந்து பண்ண முடியாது. Just not scriptum. நான் ஒரு கஸ்டமர்ல பார்த்தோம்ல, இங்க எழுதப்பட்டிருக்கா இல்ல, நாங்க வழிவழியா ஃபாலோ பண்றோம். அதனால இது ஜஸ்ட் ஸ்கிரிப்டம்னா ரிட்டன் லா. ஜஸ்ட்னா லா. இப்ப நம்ம ஜஸ்ட் சொல்றோம் இல்லையா, லா தான் அதை மீன் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்டியா நெமினி நெகண்டா எஸ்ட். ஜஸ்டிஸ் இஸ் டு பி டினைட் டு நோபடி. எல்லாருக்குமே வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஜஸ்ட் சொல்லி ரைட் ஆஃப் சாயில் இஸ் நார்மல். ஜஸ்ட் சாங்குவன்ஸ், ரைட் ஆஃப் பிளட் ஆர் டிசென்ட், லீகல் ஹையர். டிசென்ட் ஆனது லீகல் ஹையர் தானே, எனக்கு பிறகுன்னு சொல்றது. ஓகே, இது வரைக்கும் ஜேபா. சோ எத்தனை இருக்கு, 5, 6, 7, 8, 9, 10, 11 points, 11 maxims. Okay, I'm continuing with L series. Lex non legit S violanda. The law must not be violated even by the king. எல்லாருக்குமே வந்து law தான். Locus standi, to right of a party to action to appear and be heard by the court. Okay, ஒரு கேஸ் என்ன வச்சு போகுதுன்னா அந்த கோர்ட்ல போயிட்டு நான் நின்று என்னோட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், நான் பண்ண தப்பா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் லோக்கஸ் ஸ்டாண்ட். ஓகே, இந்த ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக இருக்க ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு சொல்றது. மேலஃபைட் இன் பேட் ஃபெய்த். ஓனஃபைடுக்கு அப்படி, ஓனானா குட், மேனானா பேட். மேண்டமஸ், எஸ் நான் ஒர்க் நினைக்கிறேன், கமாண்ட் கொடுக்குறது, விரட்டு, ஒன் ஆஃப் த விரட்டது. மென்ஸ்ரியா, நான் சொன்னேன் இல்லையா, கில்ட்டி மைண்ட் இருந்தா தான் கிரைம் கமிட் பண்ற மாதிரி. மிஸ்நாமர், ஒரு ராங் அக்யூரேட் நேம் பண்றதுப்பா மிஸ்நாமர். அந்த டேர்ம் வந்து அந்த நேமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் வந்து யூஸ் பண்றது. ஓகே, இந்த நிறைய பேர் இந்த பென்சிலுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, பென்சிலுக்கு இன்னொரு பேர் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு பென்னு சொல்ல மாட்டாங்க, என்ன பேர் சொல்லுவாங்க, லெட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா பென்சிலோட டிப் வந்து லெட்டே இல்ல, கிராஃபைட்ல பண்றது, ஆனா லெட்டுனே நேம். ஓகே, எனக்கு மேரேஜ் ஆன புதுசுல ஸ்டீரஸ் வந்து லெட்டுன்னு சொல்லுவாரு, எத்தனை வாட்டி திட்டு வாங்கிருக்கேன்.
ஆனா நான் கேட்டேன் லெட்னா முதல்ல என்ன சொல்லுங்க. ஐ ஷுட் நோ ரைட் வாட் இஸ் லெட். எனக்கு அந்த டேர்ம் யூஸ் பண்ணி பழகுவேன். லெட்னா பென்சிலா, அது பென்சில்னு சொல்ல வேண்டியது. ஓகே, புரியவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 year ஆச்சு எனக்கு லெட் வந்து பென்சில் தெரியறதுக்கு. ஓகே, சோ நல்லா தெரிஞ்சு போச்சு. மிஸ்நாமன்னா தப்பான டேர்ம். அது வந்து எனக்கு கொலோக்கியலா எல்லாரும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஜேசிபின்னு சொல்லுவோம்ல, ஜேசிபி, ஜீப். ஆக்சுவலி ஜீப் வந்து இந்த பிராண்ட் நேம். அது அது அப்படியே பழக்கம் வந்துச்சுல்ல, அதுதான் வந்து மிஸ்நாமர். ஒரு ராங் ஒரு அக்யூரேட். அது என்ன ஆச்சுன்னா அது கரெக்டா நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Modus operandi, how you work, the way of working, the mode of operation. Modus vivendi, how you live. Mutatis mutandis, yes, அழகான டேர்ம் இது. ஓகே, சொல்றதுக்கு இல்ல, நிஜமாலே அழகான டேர்ம். எந்தெந்த சேஞ்சஸ் எப்பப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் மாத்திக்கோங்க. தேவைப்படும் இதெல்லாமே உங்களுக்கு. இதெல்லாமே நீங்க அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் அந்த ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நடுவில் வந்து வித்வுட் ப்ரீஜுடைஸ், நாட் வித் ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதுல முட்டாட்டிஸ் முட்டாண்டிஸ் சொல்லலாம். அப்படின்னா எந்த இடத்துல நெசசரி சேஞ்சஸ் இருக்கு பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஹீன்னு இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஷீனு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமா, அந்த மாதிரி. இது வரைக்கும் எம் தான். சோ எல்ல வந்து 1 2 2 தான். எம்ல வந்து 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எம். ஓகே, என் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம நிறைய தரல, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு எல்லாத்துலயும் ஒரு 5 or 6 அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கண்டினியூ வித் என் சீரீஸ் மெமோ disponitor pro edom delicto. Nobody can be twice punished for the same offense. நம்ம ரீசெண்டா பார்த்தோம்னா அவருக்கு டபுள் ஜியோபாடி, ஒரே கேஸுக்கு வந்து 2 பனிஷ்மெண்ட் தரக்கூடாது. First one, nemo debit bis vacadis ro una et edem causa. It means no man shall be punished twice for the same offense. ரெண்டுமே சேம் தான். nemo debit esse judice in pro causia, இல்லனா ரெண்டுமே இதுவும் சேம் தான். ஓகே, டிஃபரெண்ட் ஆங்கிள் சொல்லிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்ஜ் ஷீட் அப்படின்னா ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்குன்னா டைரக்டா மர்டர் பண்ணிருக்காங்க மட்டும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இது எந்தெந்த சிச்சுவேஷன்ல நடந்தது. இப்ப மர்டருக்கு இன்டென்ஷன் இருக்கணும், அந்த இன்டென்ஷன் எதனால நடந்தது. அப்போ இந்த செக்ஷன் படி, இந்த செக்ஷன் படி, இந்த கேஸ், இந்த மாதிரி எல்லாமே ரெஃபர் பண்ணி சம்டைம்ஸ் ஒரு சில கிரைம்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15-20 செக்ஷன்லாம் கவர் ஆகும், ஐபிசி செக்ஷன்ஸ். அப்ப அந்த கேஸ்ல ஐபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எல்லாம் பாத்தீங்கன்னா 15-20 செக்ஷன் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமா கிடைக்கும். அதனால வந்து ஒரு அஃபென்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய இடத்துல 2-3 சேர்ந்து. ஓகே, அந்த மாதிரி கேசஸ்க்காக. சோ 1 2 3 மூணுமே சேம் தான். Nemo monitus proximity metry. A man will not meet his maker with a lie in his mouth. Clearly, dying declaration சொல்லுவாங்க. சாகும் போது வாக்கு பண்ண தருவாங்கல்ல. ஓகே, இறந்து போகும்போது அவன் வாயில இருந்து பொய்யே வராதான், தெரியல. ஓகே, டைங் டிக்ளரேஷன். இறந்து போவங்க கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறாங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். அவன் பொய் சொன்னாலும் அது உண்மையாதான் கன்சிடர் பண்ணுவான். விச் மீன்ஸ் வாட், அவன் வந்து காட மீட் பண்ண போனான்னா அவன் வாயில இருந்து பொய்யே வராதுன்னு அர்த்தம். ஓகே, நல்லா வச்சிருக்காங்க. Nemopotus S tennis S dominos. Nobody can be both a landlord and a tenant. ஆமா இல்லையா, நீங்க தான் அந்த வீட்டுக்கு வந்தா நீங்க எப்படி டெனண்டா இருக்க முடியும்? நீங்க தான் டெனண்டா நீங்க எப்படி வீட்டு வந்தா இருக்க முடியும்? ஓகே, non prosecute a formal notice probably இந்த மாதிரி இந்த சூட் வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் சொல்றது. novation ஞாபகம் இருக்கா? novation, rescission, revision, Indian Contract Act. Transaction which a new contract is agreed by all the parties to replace an existing one. Nullum criminum sign leg, nusa possui sign leg. There must be no crime or punishment except in accordance. Probably நீங்க ஏதாவது punishment crime சொல்றீங்களா, law என்ன சொல்லுதோ அதை பேஸ்ல தான் நீ crime சொல்வீங்க. Non sequitur, which means a statement, probably அது ரெஸ்பான்ஸா இருக்கும். லாஜிக்கலா எதுவுமே இருக்காது, எதுவும் முன்னாடி சொன்னனால அது வந்து வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் என் சீரீஸ் தான். So how many can I get the count please? இது எல்லாமே சேர்த்து நான் 1 போட்டுக்கிறேன், எல்லாமே 1 தான். ஓகே, 3 4 5 6 7 வரைக்கும். ஓகே, shall I proceed? இல்ல, இது வரைக்கும் ஒரு கிளாஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் என்ன இருக்கு, 1.5 பேஜ் தான் இருக்கு. Starting or continuing with O series, obiter dictum பார்த்திருக்கோம்ல, probably a reference-காக யூஸ் பண்றது. It will not act as a precedent. இது ஒரு மெயின் கேஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறது.
ஓனஸ் ப்ரொபண்டி, ஓனஸ்னா பர்டன், ப்ரொபண்டினா ப்ரூஃப்காக. சோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையான்ட்டு, தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். Pacta sunt servanda, agreements must be kept. அக்ரிமெண்ட்ல என்ன டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன வச்சு அக்ரி பண்ணிருக்கோமோ we have to keep up that. ஓல வந்து 2 3 கண்டினியூ பண்ற. பாரி பாசு நாம இருக்க டிபென்ச்சர் ஷுட் பி issued at pari passu case. Per curiam, which means decision or opinion. கோர்ட் வந்து என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். The decision that is made by the court, whatever it is, we have to follow. Per se, yes, what it says by itself. Persona non grata, a person who is unacceptable or unwelcome. Follow பண்ணணுமா இல்லையா வேண்டாமா, so he is not acceptable. Prima facie, seeing the document of the face, இல்லைன்னா at first sight. Alimony, so probably தெரிஞ்சிருக்கும் husband ஓட wife செப்பரேஷனுக்கு பிறகு டிவோர்ஸ் பிறகு alimony வாங்குறது. Per curiam, by a court, இது எப்படி முன்னாடி ஒருத்தர் பார்த்திருக்கோம், இங்க பார்த்திருக்கோம் பாருங்க, அதேதான். So P over. So எத்தனை பாருக்கு 1 2 3 4 5 6 7 7 தான். The last one same தான், right? P பிறகு Q, quantum merit. Hope you remember quantum merit, a famous heading இல்லையா Indian Contract Actல, as much as earned. Q facet per alium, facet per se. He who acts to another acts himself. Yes, agent ஞாபகம் வச்சுக்கோங்களேன். I'll put a star mark. ஏஜென்ட் அதாவது பண்ணா அதோட லைபிலிட்டி யாருக்கு, பிரின்சிபலுக்கு தான் லைபிலிட்டி, அதான் மீன் பண்றோம். குவிட் ப்ரோ குயோ, எஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கன்சிடரேஷன், சம்திங் ஃபார் சம்திங், ரிட்டர்ன் ஃபார் சம்திங் பார்ப்போம் இல்லையா, சம்திங் ஃபார் த ரிட்டர்ன். கியூ சென்டட் கொமோடம், சென்டட் டிபெட்டஸ் ஓனஸ். It means who receives advantage must also bear the burden. நான் ஆக்ட் பண்றேன், அந்த ஆக்ட் மூலமா எனக்கு அட்வான்டேஜ் வருதுன்னா அந்த அட்வான்டேஜ் வந்தாலும் சரி டிஸ்அட்வான்டேஜும் சேர்த்து தான் நான் பேர் பண்றேன்னு அர்த்தம். கியூர் வாரண்டோ, எஸ் இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஒன் ஆஃப் த ரிட். கியூர் நெசசிட்டேஸ் நான் ஹேபிட் லெகம், இல்லைன்னா நெசசிட்டேஸ் நாட் ஹேபிட் லெகம். நெசசிட்டி நோஸ் நோ லா. இந்த இடத்துல நான் பண்ணிதான் ஆகணும்னா அந்த இடத்துல லா எல்லாம் பார்க்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போகுது, டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. am I right? இது வரைக்கும் கியூ சீரீஸ் பா. சோ எத்தனை 1 2 3 4 5 6. Thank you. Next I will continue with R series. Ratio descendancy, ஏற்கனவே பார்த்திருக்கோம். Director, what is the reason for giving this court judgment? Respondeat superior, let the master answer. இதுவும் ஏஜென்சி. எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ல எம்ப்ளாய்மெண்ட்ல எம்ப்ளாயி ஏதாவது தப்பு பண்ணா யார் ஆன்சரபிள்? மாஸ்டர். எம்ப்ளாயர் இஸ் ஆன்சரபிள். Res ippa locator, the thing speaks for itself. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது என்ன நடந்திருக்குன்னு பேசும். Res judicata, a matter already judged. ஒரு விஷயம் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்ல முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். Res judicata pro veritate acquiescer. It means that the judicial decision must be accepted as correct. ஒரு judicial decision judgment வந்திருக்குன்னா அது கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணும். அப்படின்னா அவங்களே அப்பீல் கொடுத்துருக்காங்கன்னா அப்பீல் போன பிறகு அது கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணும். நீங்க வந்து அதை மாத்த முடியாது இல்லையா. சோ ஆர் கண்டினியூ ஆகுது. ரெஸ்ட் நாட் ப்ரொடெஸ்ட் பெக்கர், த கிங் கேன் டூ நோ ராங். இட்ஸ் சோ ஜட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா தப்பு பண்ண மாட்டாங்கிறது அசம்ஷன், ப்ரிசம்ஷன் சொல்லுவது. சோ how many here? 1 2 3 4 5 6 நினைக்கிறேன்ல. யா, இங்கேயும் 6. நான் சொன்னேன் அது ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, நிறைய எல்லாம் கொடுக்கல. 6 7 அவ்வளவு அதுக்கு மேல தரல. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா 6 மட்டுமே 4 பேஜ் போகும். ஒழுங்கா லீகல் மேக்ஸிம்ஸ் பாத்தீங்கன்னா. I'll continue with S series. Salus populi est suprema lex, the welfare of the people is the supreme law. நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றோம், அப்ப அல்டிமேட்டா வந்து வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்காக தான் நமக்கு லா இருக்கு. So that's the supreme law. Status quo, அதுக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அதுதான் மீன் பண்றாங்க. Sign die indefinitely, infinitely போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. So there's no stop like. Sign qua no, without which nothing. Consideration பாத்திரக்குள்ளே no consideration, no contract. So that's what they mean here. Suo moto, அவங்களுக்கு suo moto judgment, suo motoவே steps எடுக்கலாம், authority இருக்குன்னு சொல்றாங்க on his own motion. So இது வந்து S series 1 2 3 4 5 points, 5 maxims. I'll continue with U. So U V W தான் இருக்கு, நல்ல வேலை Z எல்லாம் இல்ல. Okay. Uல ubiri fede, utmost good faith. நான் ஒருத்தர்கிட்ட இந்த குட்ஸ் வாங்குறேன்னா கம்ப்ளீட்டா அது அவரோட குட்ஸ் திருட்டு குட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நம்பி வாங்குறேன். அட்மோஸ்ட் குட் ஃபேத்.
Ubi just ibis ibi remedium. Where there is a right, there is a remedy. நான் எப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல இது என்னோட ரைட் என்டர் ஆகணும், இன்கேஸ் அந்த ரைட் எனக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ரெமெடி இருக்குன்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ் பார்த்தோமா. So that's about 1 and 2. About you. Veto power சொல்லுவாங்க, own self power. Ban or order not to allow something to become law. Veto power separate இருக்குது. Vice versa, this major act of God. Okay. Voluntary non-fit injury damage may be suffered by consent gives no action. Beautiful point. ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த விஷயத்துக்கு நானே ஒப்புதல் தரேன். ஓகே, அது மூலமா ஏதாவது டேமேஜ் நடந்தா அந்த டேமேஜ் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே, இங்க நடுவுல வந்து ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறாங்க, உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட் வால்க்கு வந்து காத்தே வரல, அப்ப நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானும் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அது லா இருக்கு. இப்போ என்னோட வீடு வந்து இங்க இருக்கு. ஐ ஹேவ் மை ஓன் பில்டிங், திஸ் இஸ் மை பிளேஸ். இங்க இருக்க வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண மாதிரி, காத்து வராத மாதிரி எல்லாம் ஏதாவது பில்டிங் கட்டுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். சொல்றாங்களே கேப் பண்ணணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் அதுக்காக தான். சி, நீங்க வந்து ஜஸ்ட் லிவிங்ங்கிறது இந்த ஃபேனை போட்டு ஏசி போட்டு வாழ்றது லிவிங் இல்ல. தட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபேன் இருக்கணும், அது எங்க இருக்கும். அதனாலதான் வீடை ஒட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு சில ஏரியாஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, யாரோட வாழை யாருன்னே தெரியாது. வீடு இடிச்ச பிறகுதான் கிடையாது நம்ம ஹாலுக்கு வாழை இல்லைன்ட்டு. அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. அப்புறமா ஹாலுக்கு வாழை இல்லாம தான் வாழ்ந்துருக்காங்க. சரி, அந்த மாதிரி நடக்கும். அப்போ இது என்னோட ரைட். நான் இப்ப இந்த லீவ் பண்றேன், இந்த வாழை வந்து நீங்க கட்டினா எனக்கு வந்து காத்து வந்து நீ ஸ்டாப் பண்ணணும். அதை ஒப்புதல் கொடுத்துருக்கேன்னா நான் ஸ்டாப் பண்ணலாம். அது பிறகு நான் திரும்ப கேட்க முடியாது இந்த ரைட். Vox populi, it's voice of the people. Obviously, majority of the people will speak இல்ல, அதான் அர்த்தம். So 1, 2, 3, 4, 5. At last waiver, yes, விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லியிருப்பேன். Voluntarily giving up, இல்ல removing the conditions. That's it. So legal maxims completely done.